இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான புவியியல் தொடர்பாக இருக்கட்டும், வரலாற்று தொடர்பாக இருக்கட்டும், மிக பெரியது, மிக நீண்ட கால தொடர்பை கொண்ட நாடுகள் தான் இவை. யாதுமூரே யாவரும் கேளி. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். அந்த வகையில இலங்கையில காணப்படுற அசாதாரணமான இந்த இயற்கை அனர்த்த சூழ்நிலையில இந்தியா இலங்கைக்கான பலதரப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கு. அதுக்கான காணொலியை தான் நீங்க பக்கத்துல பார்த்துருப்பீங்க. உண்மையாவே தமிழ் பேசக்கூடிய மக்கள் சார்பாகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை சார்பாகவும் நாங்கள் இந்தியாவோட இந்த செயற்பாட்டுக்கு உண்மையாவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அதோட இந்தியா மாத்திரமல்ல, அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் கூட இப்ப பல உதவிகளை செய்து, இப்படி நம்ம நாட்டுக்கு உதவி செய்யற நாடுகள் எல்லாத்துக்குமே நாங்க நன்றி சொல்லணும். அதோட இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்களை விட இப்ப இருக்கிற அரசாங்கம் அண்மை நாடுகளோட அநேகமான பல தொடர்புகளை பேணி கொண்டு வருது. ஏனென்றால் நேர்மையான ஒரு அரசாங்க கட்டமைப்பு என்றதால பல நாடுகள் இந்த நாட்டை அனுசரிச்சு நாட்டோட நிறைய தொடர்புகளை வைத்து கொள்ளணும் என்று கூட உதவுறாங்க. உலக சர்வதேச அமைப்புகள் கூட நம்ம நாடோட பலதரப்பட்ட வேலை திட்டங்களையும் இந்த அனர்த்த காலங்கள்ல நிறைய உதவிகளையும் செய்யறாங்க. உண்மையாவே பாராட்டக்கூடியது. அதோட இப்ப இருக்கிற சில நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் வெளிநாடுகளை பார்த்து பழகணும். தங்களோட அற்ப சொற்ப அரசியல் லாபத்துக்காக இந்த காலத்தை ஒரு அரசியலுக்கான காலமாக பயன்படுத்தாம அண்மை நாடுகள் எப்படி உதவி செய்து, அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற நம்ம எப்படி ஒரு அர்ப்பணிப்போட உதவி செய்யணும் என்றதை உணர்ந்து எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், நம்ம தமிழ் தரப்புல இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மண்டையில ஒன்றுமில்லாத கதைகளை கதைக்காம மக்களோட சேர்ந்து இந்த இயற்கை அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நாட்டை பழைய நிலைமைக்கு கட்டி எழுப்புவதற்கு நீங்களும் உதவியாக இருக்கணும் என்று கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.